அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் கீமா பாஸ்தா கேக் தாங்க பண்ண போறோம். பயங்கர ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கிடலாம். 1/2 கப் கேப்சிகம், 1 கப் மட்டன் கீமா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கனும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். சிக்கன் சேர்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் மட்டன் சேர்த்துருக்கனால மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா இதை குக் பண்ணணும். மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இதில் நான் பாஸ்தா 2 கப் பாஸ்தா குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நான் ஒரு 3 எக் எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 கப் பாஸ்தாவுக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஆற வச்ச பாஸ்தாவில் இந்த எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இப்போ இந்த கடாயில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். எக் சேர்த்துருக்கனால 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு திருப்பிக்குங்க. இப்போ அந்த சைடு குக் பண்ணணும். அதே பேனில் மறுபடியும் நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதேங்க, நமக்கு சூப்பரான பாஸ்தா கேக் தயாராகிடுச்சு. பயங்கர ஃபில்லிங்காக நோம்பு திறக்கும் போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிடிக்காதவங்க நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணிக்கிடலாம். நான்வெஜ் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வெஜிடபிள் கூட வச்சு சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.